அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலனை பற்றி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அது குறிப்பிட்டு சொல்லப்போனால் உங்களுக்கு வரக்கூடிய ராகு திசை. ஏன்னா ராகுங்கிறது பார்த்திங்கன்னா முக்கியமான கிரகம். ஒரு மனுஷனை இல்லாமல் பண்ணுறது ராகு தான். ஒரு மனுஷன் அடுத்த கட்டத்துக்கு அடுத்த லெவல் வேறு லெவல் கொண்டு போகிறது ராகு தான். ராகு திசை வந்தவங்களாம் பாருங்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுவாங்க. பிளாட்ஃபார்ம் வரைக்கும் நடு ரோட்டுக்கு நிற்பாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருந்தவங்க பார்த்திங்கன்னா திடீர் பணக்காரன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, திடீர் கோடீஸ்வரன், திடீர் பணக்காரன் ஆகிறது, இதெல்லாமே இந்த ராகு திசையில் தான். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு ராகு திசை எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். பொதுவாகவே ரோகிணி நட்சத்திரக்காரங்க தாய் பாசம் உள்ளவங்க, அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க, இறக்க குணம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சென்சிட்டிவான பர்சன் சொல்லலாம். அம்மா மேலே அதிகமாக பாசமாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அப்பா மேலே இருக்கும். அப்பாவோட உங்களுக்கு அம்மா தான் ரொம்ப பிடிக்கும். அன்பு பாசம், இறக்க குணம், ஈவிறக்கம் எல்லாம் ரோகிணி நட்சத்திரக்காரங்களை அடிச்சிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு நட்சத்திரங்க ரோகிணி நட்சத்திரம். ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஆட்களாக இருப்பீங்க. இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவி செய்வீங்க. மனிதநேயம் மிக்கவங்களாக இருப்பீங்க. மனசாட்சிப்படி நடக்கிறவங்களா இருப்பாங்க ரோகிணி நட்சத்திரக்காரங்க. குழப்பவாதியானா சரிங்களா, ஆசிலேஷன் மைண்டு, அதுவாங்கிற ஒரு குழப்பமும் இருக்கும். ஏன்னா சந்திரன் ஒரு நீர் கிரகம். இப்போ தண்ணி தெளிவாக இருக்காது, அதில் அங்கங்கே ஓடிட்டே இருக்கும்ல, ஒரே இடத்துல இருக்காது. அதே மாதிரி தான் மனமும் கலங்கி போயிடும். மனசு ஒரு ஸ்டெடி மைண்டு கண்டிப்பாக அவங்களால இருக்க முடியாது. அடிக்கடி குழப்பத்திலே இருப்பாங்க அவங்க. ரோகிணி பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திர தசை ஆரம்ப பகுதியில் 1ஆம் பாதத்துலலாம் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சந்திரன் 10 வருஷம் தசையை நடத்துவார். செவ்வாய் 2ஆவதாக வரும் உங்களுக்கு 7 வருஷம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா 10 வயசுக்கு மேலே உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ராகு திசை வரும். ஒரு சில பேருக்கு 17 வயசு இல்லை 15 வயசுக்கு மேலே கூட வரலாம். ஒரு சில பேர் 30 வயசுலேயும் ராகு திசை முடிஞ்சிடும். ஒரு சில பேர் 30-33 வயசு வரைக்குமே கண்டினியூ ஆகலாம். ஆனால் அந்த 30 வயசு வரைக்கும் சரிங்களா, அந்த இளம் வயதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த 30 நடுத்தர வயது வரைக்கும் வரக்கூடிய அந்த ராகு திசை தாங்க உங்களை வாழ்க்கை மாற்றி அமைக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க பாருங்கள், ஒரு சில பேருக்கு சின்ன வயசுல தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், இப்போ 15, 12, 13, 15லே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் வரும். அது 15, 14, 17 வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கம் வரும். நட்பு வட்டாரம் சரி இருக்காது, நண்பர்கள் சரி இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில பேர்த்துக்கு, எல்லாத்துக்கும் கிடையாது. ராகு நல்ல ராகுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லது பண்ணுவார். கெட்ட ராகுவாக இருந்தால் படிப்புக்கு எடுத்துரும். 15, 17 வயசுக்கு மேலெலாம் பாருங்கள், ஒரு சில பேர் சரியாக படிக்க முடியாமல் போயிடுது. அந்த காலேஜ் லைஃப்பெல்லாம் சரியாக படிக்க முடியாமல் போயிடுது. என்ன காரணம்? ராகு 4ஆம் இடத்துலேருந்து படிப்புக்கு எடுக்கும். ராகு தசை பார்த்திங்கன்னா சனியோட சேர்ந்தோ செவ்வாயோட சேர்ந்தோ உங்களுக்கு ராகு கெட்டு போயிருக்கும். அப்போ படிப்பு மண்டையிலே ஏறாது. தேவையில்லாத தவறான விஷயங்கள், கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு போய் மாற்றமாக தாங்க அந்த ராகு திசை பண்ணும். ஏன்னா உங்களுக்கு 30 வயசுக்குள்ளேயே, ஒரு 30-33 வயசுக்குள்ளேயே உங்களுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 33 வயசுக்குள்ளே ராகு திசை முடிஞ்சிடும். அந்த ராகு நல்லது பண்ணணும்னா உங்கள் லக்னம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்களோ அதுக்கு 3, 6, 10, 11ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு. ராகு ஒரு பிடிச்சமான இடங்க. ஒரு 5 இடத்துல தான் ராகு நல்லது செய்வார். அது பிடிச்சமான ஒரு வீடுன்னு சொல்லலாம். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம், இந்த 5 இடத்துக்கு ராகு இருந்ததுன்னா கண்டிப்பாக யோகத்தை செய்யும். இந்த 5 இடத்துல ராகு இருந்து உங்கள் லக்னத்திலிருந்து 3, 6, 10, 11ஆம் இடமாக வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ 3ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், 11ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறுது, மிகப்பெரிய கோடீஸ்வரனாக ஏற்படுத்தும். அது 3ஆம் இடத்து ராகு, 11ஆம் இடத்து ராகு அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். 6ஆம் இடத்து ராகு கூட பாவகிரக சம்மந்தப்பட்டுச்சுன்னா எதிரியை அதிகப்படுத்திடுவார் ராகு. 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு பார்த்திங்கன்னா சில நெகட்டிவ் பண்ணும். சுபகிரகம் சேர்ந்தால் பாசிட்டிவ். அதே பாவியோட சேர்ந்த செவ்வாய், சனியெல்லாம் ராகு 10 இருந்துச்சுன்னு வைங்க, தொழிலுக்கு எடுத்து விட்டுரும். அது சூரியனோட ராகெல்லாம் இருந்தால் தொழிலே 18 வருஷம் பண்ணிடும். வேலையும் சரியாக அமையாது, வெளிநாட்டு வாழ்க்கையும் சரியாக இருக்காது, வெளியே போய் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் இந்த ராகு தசை இந்த 30-33 வயசு வரைக்கும். அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் ராகு இப்போ உங்களுக்கு தசாபுத்தி நடத்திட்டு இருக்காரா, தசை நடக்குதான்னு பாருங்கள். நான் சொல்கிறது இந்த 30-33 வயசுக்குள்ளேயே முடிஞ்சிடும் சரிங்களா. இளம் வயதில் இருக்கவங்க 15, 16, 17 வயசில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக ராகு தசை தாங்க உங்களுக்கு கேரண்டியாக ராகு தசை தான் நடக்கும். கொட்டி கொடுக்குற ராகுவா, இல்லை உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக இருக்கிற ராகுவா, என்ன ராகு பண்ணுவோம், நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமா, படிப்புக்கு எடுக்குமா இல்லை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சுடுமா. மேக்ஸிமம் ராகு திசையில் பாருங்கள் வெளிநாடு போவாங்க. ஏன்னா ராகுங்கிறது பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம். சொகுசாக இருக்கிறது, ஒரு மனுஷன் சொகுசாக இருக்கிறது, ஆடம்பர வாழ்க்கையை வாழ்கிறது, உலகத்தில் இருக்க அத்தனை இன்பத்தையும் அனுபவிக்கிறது, இது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க நடக்கும். ராகு நல்ல ஒரு இடத்துல இருந்தால் பாருங்கள், ராகு போல் கொடுப்பார் இல்லை, கேது போல் கெடுப்பார் இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த சனிக்கு எப்படி சொல்லுவாங்க, அதே டைலாக் தான் இங்கேயும்.
ராகு கொடுத்துட்டாருன்னா கொடுத்துட்டே இருப்பார். கேது தடை பண்ணாருன்னா அந்த 7 வருஷம் தடை தான். கேது வந்து இருக்கிற இடத்துல நாஸ்தி பண்ணுவார், தடை பண்ணிடுவார், கிடைக்கூடாமல் பண்ணிடுவார். ராகு கொட்டி கொடுக்குற ராகுவாக இருந்துச்சுன்னா 18 வருஷம் உங்களுக்கு கிடைக்கிறத யாருனாலையும் மாற்ற முடியாது, யாருனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ உங்கள் ஜனன ஜாதகத்தில் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இந்த ராகு தசை உங்களுக்கு போயிட்டு இருக்கா? அது முக்கியமாக 15-17 வயசு இருக்கவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ராகு தசை தாங்க. ஒரு சில பேர் கெட்ட பழக்க வழக்கங்களை தள்ள வச்சிரும். தேவையில்லாத தொடர்புகள் ஏற்படுறது, இல்லீகல் கான்டாக்ட் வர்றது, அடுத்தவங்ககிட்ட சரியாக நடந்துக்க மாட்டீங்க, படிப்பு கெட்டு போகும், போதைக்கு அடிமையாகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கிங்கெல்லாம் போய் அடிமையாகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ராகு திசையில் தான். அதனால் வந்து இளம் வயதில் வரக்கூடிய ராகு திசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் பாவகிரக சம்மந்தப்பட்ட ராகு திசை உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்குன்னா ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். 8ஆம் இடத்துலலாம் ராகு இருந்துச்சுன்னா ஆயில கெடுக்கும், உயிர் கண்டம் கொடுக்கும். 9ஆம் இடத்துல ராகு இருந்து சுபகிரகம் இருந்தால் வெளிநாடு போவீங்க, வெளி மாநிலம் போவீங்க. 2ஆம் இடத்துல ராகு இருந்துச்சுன்னா குடும்ப வாழ்க்கை நிம்மதி இருக்காது. சுபகிரக சம்மந்தப்பட்டால் பரவாயில்ல மாறிடும், அப்படியே தலைகீழ மாற்றும். 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு வண்டி, வீடு, வாகனம், சொகுசு வாழ்க்கை இதெல்லாம் கொடுத்தாலும் கூட அங்கே சனியோட ராகு சென்றார்னா அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு கெடுக்கும், உங்களோட ஆரோக்கியத்தை கெடுத்துரும். வண்டி வாகனத்தில் விபத்து எல்லாமே இந்த 4 செவ்வாய் ராகு சம்மந்தப்பட்டு திசை நடத்தினா தான் வாகன விபத்து வரும். 5ல் இருக்கிற ராகு ஒரு சில பேர் குழந்தைக்கு ஆகாமல் போகுது, இல்லை ஒரு சில பேர் குழந்தை லேட்டாக பிறக்கிற அந்த மாதிரிலாம் வருது. 6ஆம் இடத்து ராகு நல்ல ஒரு ராகுவாக இருப்பாருங்க, எதிரியை ஜெயிக்கக்கூடிய ராகுவாக இருப்பார். ஆனால் தனிச்சு இருக்கிற ராகு தான் நல்லது பண்ணுவார். சுபகிரகம் இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு சில பேத்துக்கு காதல் திருமணம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில். ஒரு சில பேர் கூட்டுத்தொழில் பண்ண முடியாமல் போகுது பார்த்தீங்களா, இந்த 7ல் இருக்கிற ராகு தான். 7ல் இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா லவ் மேரேஜ் சக்ஸஸ் ஆகிறது எல்லாம் பாருங்கள். இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஒரு சில பேர் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க, இந்த ராகு திசையில் தான் கல்யாணம் பண்ணியிருப்பீங்க. 22, 24, 25 கப்பலில் மேரேஜ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ராகு திசை கண்டிப்பாக நடந்துகிட்ருக்கும் உங்களுக்கு. 8ஆம் இடத்துல இருக்கிற ராகு ஒரு சில பேருக்கு பங்கு சந்தையில் லாபம் கொடுக்கும், ஒரு சில பேருக்கு வாகன விபத்து மேலே கொடுத்துரும். அதனால் கவனமாக இருக்கணும். 12ஆம் இடத்து ராகுலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு பிரயாணம் இந்த மாதிரி கொடுக்கும், இல்லைன்னா பங்குச்சந்தையில் அப்படி இப்படின்னெல்லாம் உங்களுக்கு கொடுத்துரும். திடீர்னு சம்பாதிக்கிறது, முதலீடு போட்டு பணம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு தூக்கத்துக்கு எடுக்கும் 12ல் இருக்கிற ராகு. அது இருக்கிற இடத்த பொறுத்து பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். உங்கள் ஜனன ஜாதகம் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, ரோகிணி 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதமா, உங்களுக்கு ராகு வரப்போ வர்றாரா, ராகு கொட்டி கொடுக்குற ராகுவாக இருக்குமா, இல்லை உங்களை ஒன்றுமே இல்லாமல் பண்ண போகிற ராகுவாக இருக்குமா, ராகு உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா, கெட்டது பண்ண போகிறாரா, உங்களுக்கு சாதகமாக பாதகமாக, இது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? ராகு திசை வந்து ஒரு மனுஷனே ஆட்டி படைக்குங்க. ஒன்றா இல்லாமல் பண்ணிடும், இல்லைன்னா அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக வைக்கும், வேறு லெவல் வாழ்க்கையை வந்து மாற்றி விட்டுரும். அப்போ ராகு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வேலை செய்யுது. ஏன்னா இருக்கிற இடத்த அதிபதி போல் வேலை செய்வாங்க. ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாயா கிரகம், ராகுவும் கேதும் சாயா கிரகம், நிழல் கிரகம். அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. அந்த யார் வீட்டில் இருக்காங்களோ அந்த வீட்டு அதிபதி போல் அப்படியே ரிஃப்ளெக்ஷன் பண்ணுவாங்க, அப்படியே பிரதிபலிப்பாங்க. இப்போ செவ்வாயோட வீட்டில் ராகு இருந்தால் செவ்வாய் போல் வேலை செய்யும். சுக்கிரனோட வீட்டில் ராகு இருந்தாங்கன்னா சுக்கிரனே மாறிடுவார். குருவோட வீட்டில் ராகு இருந்தால் அப்படி குருவை மாறி பலனை கொடுப்பார் அந்த ராகு திசையில். சரிங்களா? பிறப்பு ஜாதகத்தில் ராகு எப்படி இருக்காருன்னு பாருங்கள். இனிமேல் அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, உங்கள் லைஃப் எப்படி இருக்கும், உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிடும். என்ன டிசிஷன் எடுக்கலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்களே கரெக்டாக உங்களால் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி அந்த விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி போக முடியும். செக் பண்ணுங்கள் ராகு உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்காருன்னு. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.